அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, உயிர்த்த கிறிஸ்துவினால் புது வாழ்வு பெறுவோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் உயிர்த்த கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்கள். திருத்தந்தை முதலாம் சிங்காராயர் கூறுகிறார், திரு அவையில் கொண்டாடப்படும் எல்லா பெருவிழாக்களிலும் மேலான ஒரு பெருவிழா என்றால் உயிர்ப்பு பெருவிழா. இவ்விழா நமக்கு புதிய வாழ்வை தருகின்றது, புதிய நம்பிக்கையை தருகின்றது, நிறை மகிழ்ச்சியை தருகின்றது, முடிவில்லாத வாழ்வை வழங்குகின்றது. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அதே போல உயிர்ப்புக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம்தான் முழுமையான நிறைவை வழங்குகிறது. ஷேக்ஸ்பியர் கூறுவார், கோழை பல முறை சாகின்றார், வீரனோ ஒரு முறை மட்டுமே மரணத்தை சுவைக்கின்றார். நமது கிறிஸ்து ஒரு முறை சாவை சந்தித்து வெற்றி வீரராக உயிர் தெழுந்துள்ளார். இயேசுவின் பணிக்காலத்தில் தனது உயிர்ப்பை பற்றி நேரடியாக 3 முறை முன் அறிவித்துள்ளார். பாடுகளோடு தொடர்புபடுத்தி கூறியுள்ளார். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் 3 முறை தெளிவாக கூறுகின்றனர். இன்றைய வாசகங்கள் வழியாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுக்கு 2 விதத்தில் கடத்தல் அனுபவம் கிடைக்கிறதை நினைவு கூறுகின்றன. பாஸ்கா விழாவில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்திருந்த இஸ்ராயல் மக்களுடைய வீட்டில் எந்த ஆபத்தும் இல்லை. தூதர் அங்கிருந்து கடந்து செல்கின்றார். செங்கடலில் தண்ணீரில் கால் நனையாமல் மறுகரைக்கு சென்று காப்பாற்றப்பட்டு கடந்து செல்கின்ற அனுபவத்தையும் அவர்கள் நினைவு கூறுகின்றனர். புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த கிறிஸ்து அனுபவம் மகதலா மரியாவுக்கு முதலில் கிடைக்கிறது. அவர் திருத்தூதர்களில் திருத்தூதராக மாறுகிறார். சீடத்துவ பணியை மகிழ்வோடு செய்கின்றார். நாம் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இயேசுவின் சீடத்துவ பணியை உள்ளன்போடு நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். இன்றைய லூக்கா நற்செய்தியில் உயிர்ப்பை பற்றி எவ்வாறு அறிகிறோம் என்றால், 1. இயேசுவை ஆவலோடு தேடும் பெண்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா மற்றும் சில பெண்கள். 2. விடியற் காலை நேரம் நறுமண பொருட்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். 3. கல் புரட்டப்பட்டிருந்தது. 4. ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? கல்லியாவில் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 5. திருத்தூதர்களுக்கு கூறினார். 6. பேதுரு கல்லறைக்கு ஓடினார். குனிந்து பார்த்தபோது சுற்றியிருந்த துணிகள் மட்டுமே கண்டார். வியப்புடன் திரும்பினார். வியப்பு அனுபவம் கிடைப்பதற்கு மகதலா மரியாவுடைய சான்று பேதுருக்கு துணையாக இருந்தது. இன்றைய 2வது வாசகத்தில் திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம். இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவர் உயிர்த்தெழுந்த போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். இனிமேல் பாவத்திற்கு அடிமையாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பை பற்றியுள்ள வரலாற்று சான்றுகள்: 1. வெறுமையான கல்லறை. 2. திருத்தூதர்களின் சான்று. 3. திருத்தூதர்களின் ஆளுமையில் மாற்றம். 4 நற்செய்தி நூல்களிலும் காண்கிறோம். ஒவ்வொரு நற்செய்தி நூல்களிலும் தேடுவோரின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. மத்தேயு நற்செய்தி 2 பெண்கள், மகதலா மரியா, இன்னொரு மரியா. மார்க் நற்செய்தி நூலில் 3 பெண்கள், மகதலா மரியா,
யாக்கோபின் தாய் மரியா, சலோமி. லூக்கா நற்செய்தியில் 3 பெண்கள் மற்றும் சில பெண்கள், மகதலா மரியாவும் யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா. யோவா நற்செய்தியில் ஒரு பெண், மகதலா மரியா. யோவா நற்செய்தியில் மகதலா மரியா பேதுருவிடம் அன்பு சீடரிடம் கூறுகின்றார், ஓடுகின்றனர். முதலில் அன்பு சீட, அதைத் தொடர்ந்து பேதுரு பார்க்கின்றார். துணிகள் இருந்தன. தலையில் மூடியிருந்த துணி சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்த கிறிஸ்து 3 கொடைகளை வழங்குகின்றார். ஒன்று அமைதி, 2வது பற்றற்ற தன்மை, 3வது அஞ்சாமை. உங்களுக்கு அமைதி உரித்தாக. பயந்து ஒதுங்கி இருந்த சீடர்களுக்கு அமைதியை வழங்குகின்றார். வன்முறைகள், போர்கள், குழப்பங்கள் உள்ள காலகட்டத்தில் இறைவன் அனைவருக்கு அமைதி வழங்க வேண்டும். காந்திஜி கூறுவார், உண்மையான அமைதி உள்ளவர்களால் மட்டும் உலகத்தின் அமைதிக்காக உழைக்க முடியும். 2வது பற்றற்ற தன்மை. என்னை பற்றி கொள்ளாதே. உயிர்த்த இயேசு மரிய மகதலாவை பார்த்து கூறுகின்றார், வாழ்விலே பற்றற்ற நிலை அவசியம். 3வது அஞ்சாமை. அஞ்சாதீர்கள் என்று கூறுகிறார். இயேசுவின் வார்த்தை கேட்டு வீரம் அடைந்தன, துணிச்சல் பெற்றன. அச்சம் அகன்று நம்பிக்கையை வளர்த்து கொள்ள உதவியது. இந்த அச்சத்தை அகற்ற 4 கருத்துகள். 1, எதிர்கொள்ள வேண்டும். 2வது, நான் மட்டும் பயப்படுகிறேனா, எதற்காக என்று கண்டுபிடிக்க வேண்டும். 3வது, ஏற்றுக்கொள்ளுதல். பிரச்சனை, துன்பம் இல்லாத மனிதன் கிடையாது. 4வது, முடிவு கொண்டு வருதல். எப்படியும் வாழ முடியும் என்ற ஒரு செயலோடு. 5வது, நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு செயல்படுவது, அதிகமாக வளர்த்து கொள்வது, நம்பிக்கையில் வளர்வது. உயிர்த்த இயேசுவின் தோற்றம் 4 நற்செய்தி நூல்களிலும் உள்ளன. 1, மலைமேல் தோற்றம். 2வது, கலிலேயாவில் தோற்றம். 3வது, எம்மாவு பாதையில் தோற்றம். 4வது, 11 சீடர்களுக்கு தோற்றம். 5வது, தோமாவுக்கு தோற்றம். 6வது, திபேரியா கடற்கரை அருகே தோற்றம். தொடக்க திரு அவையில் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை, வழிபாடு, வாழ்வு அனைத்தும் இயேசுவின் உயிர்ப்பை மையமாக கொண்டிருந்தன. தொடக்க திரு அவையில் நம்பிக்கை அறிக்கையில் இவற்றை கூறின. திருத்துவர்களின் போதனையில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மையமாக காணப்பட்டது. திருத்துவ பவுல் கிறிஸ்துவின் வெற்றி, கிறிஸ்தவத்தின் தனிச்சிறப்பு, கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்ற இந்த அருமையான நன்னாளிலே உயிர்த்த கிறிஸ்துவுடைய அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக கிடைக்கட்டும். அவருடைய அனுபவத்தால் நாம் சிறப்பாக சான்று பகர வேண்டும். நமது வாழ்விலே இயேசுவின் சீடத்துவ பணி தொடர வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உயிர்த்த கிறிஸ்து அனுபவம் நான் பெற்றுள்ளேனா? உயிர்த்த கிறிஸ்து அனுபவத்தால் பிறர் மத்தியில் சான்று பகர்கின்றேனா? உயிர்த்த கிறிஸ்து விரும்பும் சீடத்துவ பணி உள்ளன்போடு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்து அனுபவம் பெறவும், பிறர் மத்தியில் நல்ல செயலால் சான்று பகரவும், சீடத்துவ பணி உள்ளன்போடு ஏற்று செயல்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.